அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாங்கள் உங்கள் முன்னாடி ஒரு ப்ராஜெக்டை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு எலக்ட்ரிக் ட்ரக். இது ஒரு எலக்ட்ரிக் ட்ரக் மட்டும் இல்லாமல் ஒரு சோலார் பேனல் ட்ரக்னு சொல்லலாம். இந்த சோலார் பேனல்ஸ் எலக்ட்ரிசிட்டி இல்லைனாலுமே இந்த வண்டியை எங்கே வச்சுருக்காங்க, பேட்டரி ஸ்டோர் பண்ணி அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டியை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த வெஹிக்கிள்ஸ் வந்து என்விரான்மெண்ட்டுக்கு புறம்பானது கிடையாது. இந்த என்விரான்மெண்ட் ப்ரொடெக்டர், அதாவது இந்த ட்ரக் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாம். இந்த ட்ரக்ஸ் வந்து அதிகமாக செய்யப்படுறது கிடையாது. ஆமாம், நாங்கள் சொல்கிறது இதுதான். இந்த எலக்ட்ரிக் ட்ரக்ஸ் வந்து ஆல்ரெடி செஞ்சுட்டாங்க. நீங்கள் என்ன புதுசாக கொடுக்க போகிறீங்கன்னு நினைக்கலாம். இந்த எலக்ட்ரிக் ட்ரக்கில் அலாரம்ஸ் இருக்குது. அதாவது இப்போ நீங்கள் இந்த ட்ரக்கு ஓடிட்டு போயிட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்பீட் லிமிட்டுக்கு அதிகமாக போயிட்டீங்கன்னா திடீர்னு ஒரு அலாரம் ரைஸ் ஆகும். அப்போ நீங்கள் ஸ்பீட் லிமிட்டை கம்மி பண்ணிக்கணும். அதே மாதிரி பின்னாடி இருந்து வண்டிகள் வேகமாக வந்தாலோ அல்லது முன்னாடி இருக்க வண்டிகள் ஸ்லோவாக போகுது, நீங்கள் வேகமாக போகக்கூடாது அப்படின்ற மெசேஜஸையும் இது தரும். அதே மாதிரி இந்த வண்டிக்குள்ளே ஏர் பேக்ஸ் இருக்குது. இப்போது டிரைவர் வந்து ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு வண்டியோட கட்டுப்பாட்டையிலேருந்து எங்கே இடிச்சிச்சுனாலும் ஏர் பேக்ஸ் வர காப்பாற்றிக்கும். அதே மாதிரி அந்த டிரைவர்ஸ் உள்ள அந்த வண்டிக்குள்ளே ட்ரைவ் பண்ண போகும்போதே அவங்க ட்ரக்ஸ் அருந்திருக்காங்களான்றதை இது கண்டுபிடிச்சிடும். அப்போது ட்ரக்ஸ் பண்ணிவிட்டு அவங்க வண்டி ஓட்டக்கூடாதுன்றதுக்காக இதில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் வந்து வண்டியை நகர விடாது. அதே மாதிரி இது நிறைய மெசேஜஸும் தரும். இப்போது வெதர் ஃபார்காஸ்ட் கூட இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். நிறைய இடத்துக்கு இதை லோடு எடுத்து கொண்டு போகலாம். நிறைய விஷயங்களுக்காக இது யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இது வந்து ஏர் பொல்யூஷனையும் கண்ட்ரோல் பண்ணும், நாய்ஸ் பொல்யூஷனையும் கண்ட்ரோல் பண்ணும். சில ட்ரக்ஸ் பார்த்துருக்கீங்களா, போகும்போது ஒரு பெரிய சவுண்டோடு போகும். இந்த ட்ரக்ஸ் அந்த மாதிரி போகாது. இது வந்து இதோட இன்ஜின் வந்து சவுண்டு கொஞ்சம் கம்மியாக்கப்படுது. அதே மாதிரி பின்னாடி இருக்க ஸ்மோக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் வரும். அதாவது மற்ற வண்டிகள் மாதிரி ஸ்மோக்கு நல்லா வெளியே விட்டுட்டே போகாது, கம்மியாக தான் போகும். ஹார்னு கூட கொஞ்சம் சவுண்ட் கம்மியாக தான் இருக்கும். மற்ற எலக்ட்ரிக் ட்ரக்ஸ் மாதிரி இது இல்லை. இது வந்து ஒரு மாடிஃபைடு வெர்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ட்ரக்ஸ். இந்த எலக்ட்ரிக் ட்ரக்ஸுக்குள்ள என்ன இருக்குன்னா பார்த்தீங்கன்னா பேட்ரிஸ் இருக்குது. இப்போது நீங்கள் போகிற இடத்துல வெயில் இல்லை மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பேட்ரிஸில் இருக்க எலக்ட்ரிசிட்டி இது ரைஸ் ஆகும். அதே மாதிரி நிறைய மாடிஃபிகேஷன் செட்டிங்ஸும் இதுக்குள்ளே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இன்ஜின் பழுதானுச்சுன்னா அந்த இடத்துலேயே வண்டி நிற்காது. கொஞ்சம் தூரம் கொண்டு போகிறதுக்காக சில ஃபெசிலிட்டிஸையும் நம்ம செட் பண்ணியிருக்கோம். இந்த வண்டிகள் வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணப்படணும். நம்ம இந்தியாவில் அதிகமான CO2, அதாவது கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக வருதுன்னு ஐநாவே சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாக தான் டெல்லி, சென்னை, கேரளாவில் இருக்கக்கூடிய சில இடங்கள், மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய மும்பை போன்ற இடங்களில் அதிகமான காற்று மாசுபாடு ஏற்படுது. இதனால் மக்களோட உயிர்களும் போகுது. அதனால நாங்கள் என்ன சொல்லிக்கிறோம்னா, இந்த எலக்ட்ரிக், அதாவது EV ட்ரக்ஸ் வந்து யூஸ் பண்ணி நம்மளோட என்விரான்மெண்ட் மற்றும் நம்மளோட ஹெல்த்தை பாதுகாக்கணும்னு சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.